இப்போ அந்த 1 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷனால் சிசிடிவி ஆதாரத்தை சீஸ் பண்ண முடியாது. அங்கே நடந்த எந்த டெத்தில் இருந்த போஸ்ட்மார்ட்டம் ஆதாரத்தை சீஸ் பண்ண முடியாது. அந்த ஏரியாவில் நடந்த அத்தனை பேருடைய வாக்குமூலங்களை பதிவு பண்ணுறதுக்கு டைம் எடுத்துரும். அப்போ இது பத்தாது, இது ஒரு விஷயம், இது கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுங்கிறது தான் அந்த ரிட்டோடைய ஒரு தார்மீகமான எண்ணமாக இருக்குது. அதை எடுத்து கோர்ட் அடுத்த லெவலில் போய் அவங்க ஒரு எஸ்ஐடி டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. கேட்டதில் 2 பெட்டிஷன் தாவேக்காவோட பெட்டிஷன். ஐ திங்க் ஆதவ் அர்ஜுன் அவருடைய பெட்டிஷன் நம்பரே ஆகலை. ஏன் நம்பரால் ஏன் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். பட் தாவேக்காவோட 2 பெட்டிஷன் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறாங்க. கேட்கலாமானா கேட்கலாம், தப்பு இல்லை. இப்போ தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை சார், சிபிஐ என்கொயரி கொடுங்கன்னு அவங்க கேட்கலாம். வண்டி இந்த 41 பேர் இறந்தனால மட்டும் அவங்க சீஸ் பண்ணுற ஆர்டர் போடல. நீதிமன்றம் அவங்க ஆர்டரில் என்ன சொல்லுதுன்னா, சிசிடிவி கேமராவை மெயினாக அந்த பஸ்ஸுக்கு வெளியே அங்கே சுற்றி இருக்க சிசிடிவி எடுங்க. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டுன்னு இவங்க டவுட் பண்ணுறாங்கல்ல விஜய் கட்சி, அது இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்கு சிசிடிவியை தவிர வேறு என்ன ஆதாரம் இருக்கும்? இனிமேல் ஒன்று சிசிடிவி ஆதாரம், இன்னொன்று யாராவது அதில் மாட்டினாங்கன்னா சொல்கிற ஆதாரம், இல்லை பொதுமக்கள் யாராவது சார் நான் பார்த்தேன் சார் கத்தியோடு வந்தாருன்னு அப்படி ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டார். இந்தமாரி நேரங்களில் இந்தமாரி ட்வீட் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ஸோ பஸ்ஸை சீஸ் பண்ணுற பவர் இருக்கான்னா 226 பவர் இருக்குது. ஒரு பையன் மட்டும் கையெல்லாம் ஆட்டி 10 பேர் இறந்துட்டாங்கன்னு அவன் சொல்கிறான் தலையில் அடிச்சுக்கிறான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த வீடியோவும் அது சிசிடிவியில் கேப்சர் ஆகுது. அப்போ அவனால் சொல்ல முடியல, அதுக்கு மேலே கத்த முடியல, ஒரு பெரிய ஆரம் வரும். ஸோ ஒரு தள்ளு முள்ளு, டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அஃபிக்சேஷன், அது கீழே விழுகிறாங்க, மூச்சு போகுது. ரெக்கவர் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக ரிசிசிகேட் பண்ணி தான் பிழைச்சிருக்கலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை, ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியல, அந்த பர்சனை தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் போகுது. வித்தின் எல்லாம் நமக்கு 3 நிமிஷம் 5 நிமிஷம் தானே, நமக்கு மூச்சு நின்றுச்சுன்னா 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே இதாகிடும். சடன்னு வந்துருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கரூர் துயர சம்பவம், அதை ஒட்டி நடந்துக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள், இப்போ அந்த ஒரு கேஸ் கோர்ட்டில் வந்துச்சு. நீதியரசர் கொடுத்த அந்த ஒரு சில ஒப்பீனியன்ஸ் ஒரு சில கேள்விகளையும் சலசலப்பையும் கிளப்பிது சார். நீங்கள் இந்த வழக்கோட அந்த சாராம்சத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகம் வருந்தக்கூடிய, தலைகுனியக்கூடிய ஒரு 41 பேர் மரணம் கரூரில். இது ஒரு இயற்கையால், அதாவது எர்த்குவேக் வந்துச்சு, ஃப்ளட்டு வந்துச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் செயற்கையாக மனிதர்களாக உருவாக்கி கொண்ட விபத்து. அதாவது ஒரு அவாய்டபுள் டெத். இதை கொஞ்சம் ஒரு இது அவாய்ட் ஆகிருந்துக்கலாம். 41 உயிருங்கிறது, அதில் குழந்தைங்க, பெண்கள், அதாவது வேடிக்கை பார்க்க வந்தவங்களும் இதில் இறந்த ஒரு துயர சம்பவம். ஒரு ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழர்களும் தலைகுனிய வேண்டிய விஷயம். அதாவது இறந்தோம் அப்படிங்கிறதுல எதுக்காக இறந்தோங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்குள்ள இதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ அப்படிப்பட்ட விஷயம். இதில் நேச்சுரலாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று போட்டாங்க என்கொயரி பண்ணுறதுக்கு. போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கரூர் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர், ஆர்கனைசிங் பர்சன், அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் ஆர்கனைசராக இருந்திருப்பார். ஏன்னா அது இப்போ அவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம், பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற விஷயம். இது சம்மந்தமாக வெக்கேஷன் கோர்ட், இந்த வாரம் பூஜா ஹாலிடேஸ் வெக்கேஷன், இதனால் வெக்கேஷன் கோர்ட்டில் பலவிதமான ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆச்சு. மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 7 பெட்டிஷனும், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனும் ஃபைல் ஆச்சு. ஸோ இதோடைய நீங்கள் மதுரையை பொறுத்த மட்டும் டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னாடி வந்தது இந்த மேட்டர் எல்லாமே. அதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க எஸ்ஓபி அப்படிங்கிற விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட்டை தெளிவாக சொல்லிடுறேன், ஸோ தட் நம்ம நேயர்களுக்கும் அது பயன்படும். எஸ்ஓபி அவர் மதிப்புக்குரிய நீதிபதி தண்டபாணிஜி அவர்கள் டிவிஷன் பெஞ்சில் வந்துச்சு. எஸ்ஓபியை பொறுத்த மட்டும் இந்தமாரி ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு எஸ்ஓபி ஏன் இல்லை போடல அப்படிங்கும்போது, ஏற்கனவே மதுரை நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் சதீஷ்குமார் ஜே அவர்கள் எஸ்ஓபி கண்டிப்பாக போடணும்னு சொல்லி இதே தாவேகா கட்சி அவங்க போட்ட ரிட் பெட்டிஷனில் எஸ்ஓபி போட்டிருக்கணும், எஸ்ஓபி ஒன்று ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்து, ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஓபி ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க ஒரு ரீசெண்ட் டயத்தில்.
அதுன்னு எஸ்ஓபி வரல. எஸ்ஓபின்னா நம்ம சொல்கிறது ப்ரோட்டோகால். இப்போ ஒன்று ஃப்ளோவில் இருக்குது, அது சுச்சுவேஷன் தக்கபடி மாறக்கூடியதாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதை காரணம் காட்டி டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது, ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எஸ்ஓபி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அதை எஸ்ஓபி இதில் பண்ணல. சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. கேட்டதில் 2 பெட்டிஷன் தாவேக்காவோட பெட்டிஷன். ஐ திங்க் ஆதவ் அர்ஜுன் அவருடைய பெட்டிஷன் வந்து நம்பரே ஆகலை. ஏன் நம்பரால் ஏன் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். பட் தாவேக்காவோட 2 பெட்டிஷன் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறாங்க. கேட்கலாமானா கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை சார், சிபிஐ என்கொயரி கொடுங்கன்னா அவங்க கேட்கலாம். ஆனால் சிபிஐ என்கொயரிக்கான அவசியம் இல்லை அப்படின்னு கோர்ட்டு கருதுது. இது மதுரை ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு மேலே அவங்க மற்றதுக்கெலாம் அவங்க வந்து காம்பன்சேஷன் கேட்டு ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன். ஆல்ரெடி இந்த காம்பன்சேஷனில் 65 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. இந்தமாரி நியாயமான முறையில் போய் இறந்தவங்க ஒரு அந்தமாரி விபத்துகளுக்கு இவ்வளோ வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு மீம் போட்டுட்ருக்காங்க. பட் இருந்தாலும் ஒருத்தர் கேட்குறாரு, காம்பன்சேஷன் கேட்குறாரு. இருந்தாலும் அந்தையும் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட் ரிப்ளை கொடுக்குறதுக்காக. ஸோ இது மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் நடந்த விவரங்கள். சென்னை ஹைகோர்ட்டில் மாண்புமிகு நீதியரசர் அவர் செந்தில்குமார் ஜெய்க்கு முன்னாடி இந்த மேட்ரு வருது. இந்த மேட்டரில் வந்து அவர் ஒரு லென்த்தியான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரில் வந்து அவங்க இது வந்து ஒரு ரிட்டு வந்து நேச்சுரலாக ஒரு பெட்டிஷனர் ஃபைல் பண்ணுறாரு, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. அதில் வந்து அவர் ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் தான் ரெஸ்பாண்டாக போட்டிருக்காரு ஒரிஜினலாக. இந்தமாரி இந்த விஷயங்கள் வந்து இப்படி நடந்திருக்கு, 41 பேருக்கு ஒன்றும் இல்லை, வெறுமனே ஒரு 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 பேசிக் எஃப்ஐஆர் போட்டு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியை கைது பண்ணியிருக்காங்க, ஒரு 1 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்காங்க. இந்த ஆதாரங்கள்லாம் அழிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 1 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷனால் சிசிடிவி ஆதாரத்தை சீஸ் பண்ண முடியாது. அங்கே நடந்த எந்த டெத்தில் இருந்த போஸ்ட்மார்ட்டம் ஆதாரத்தை சீஸ் பண்ண முடியாது. அந்த ஏரியாவில் நடந்த அத்தனை பேருடைய வாக்குமூலங்களை பதிவு பண்ணுறதுக்கு டைம் எடுத்துரும். அப்போ இது பத்தாது, இது வந்து ஒரு விஷயம், இதை கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுங்கிறது தான் அந்த ரிட்டோடைய ஒரு தார்மீகமான எண்ணமாக இருக்குது. அதை எடுத்து கோர்ட் வந்து அடுத்த லெவலில் போய் அவங்க வந்து ஒரு எஸ்ஐடி டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர்லேயே வந்து சிபிஐ வேணும்னு கேட்டதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க மதுரை டிவிஷன் பெஞ்சில். இந்தந்த காரணத்துக்காக நம்ம எஸ்ஐடி போகலாம். ஹைகோர்ட்டுக்கு வந்து 226 ரிட்டில் வந்து ஒரு மானலாவிய பவர் உண்டு. அதாவது கான்ஸ்டியூஷனில் ஹியூமன் ரைட்ஸு, இந்த விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எது வேணாலும் நம்ம வந்து அவங்க ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்க முடியும். இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவைன்னா இப்போ ரிட் அப்பீல் போய்க்கலாம். மண்டே மார்னிங் ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணி இன்டர்வியூன் பண்ணலாம், தப்பு இல்லை. அது பெஞ்சுக்கு முன்னாடி போகுது. அதுலேயே நம்பிக்கை இல்லைன்னா எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். பட் அவங்கள பொறுத்த மட்டும் எஸ்ஐடி டீம் கான்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல இந்த கேஸ் நிற்கிது. ஸோ என்னையை பொறுத்த மட்டும் இந்த தீர்ப்பு வந்து ஒரு அடுத்த லெவல், அதாவது கோர்ட்டோடைய வேலை வந்து என்ன கேட்குறாங்களோ கொடுக்குறதுன்னு இல்லாமல் அதை தாண்டி மனிதாபிமானத்தில், ஹியூமன் ரைட்ஸில், ஹியூமன் லைஃபோட வேல்யூக்காக ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ஜட்ஜ் அவங்க எடுத்துருக்காங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீதியரசர் வந்து தாவேகா கட்சி மேலேயும் நிறைய விமர்சனங்களை வந்து வச்சுருக்காரு, காவல்துறை மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காரு. அந்த வாகனத்தை நீங்கள் ஏன் இன்னும் சீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு காவல்துறை தரப்பில் ஒரு கேள்வி வந்து கேட்டார். இதுக்கான முகாந்திரம் வந்து எப்படி சார் வந்திருக்கு, அந்த வாகனத்தை சீஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் விஜய் மேலே வச்சுருக்கிற அந்த விமர்சனங்கள் அது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விவாதத்துக்குள்ளாக்குது. ஏன் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. சரி, அரசியலில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை திட்டி தான் வளர முடியுது. இப்போ திமுக செய்த சாதனைகளை சொல்கிறத விட அதிமுக செய்கிற தப்பை திட்டி வளருது. அதிமுக அது மாதிரி, தாவேக்கா அது மாதிரி. இப்போ யார் அடுத்த எதிர்கட்சியாக எடுத்த ஆளுங்கட்சிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறனால அவங்க இப்போ நினைக்கிறாங்க. இந்த அரசியல் விஷயங்கள் நீதிமன்றத்தை பாதிக்குமானா பெரும்பாலும் பாதிக்காது. இப்போ இன்றைக்கி ஒரு ட்வீட்டும் பார்த்தேன். அவங்க டிவிகேவுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதுமாரி நீதிமன்றத்தை விமர்சிக்காதீங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நிறைய டிவிகேவுடைய ஃபேன் பேஜில் இருக்கிறவங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாரி இது போட்டிருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இது தவறானா கண்டிப்பாக தவறு. கண்டிப்பாக ஒரு நீதிமன்றத்தை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க
ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, நீதி ஆர்டர்லேயே கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அப்பீல் போய்க்கணும். சட்ட ரீதியாக நீங்கள் அப்பீல் போய்க்கணும். இந்த ரிமார்க்ஸ்லாம் எடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இந்த ரிமார்க்ஸ்லாம் எடுங்க, இந்த ரிமார்க்ஸ் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை இது பண்ணோம் அப்படின்னு கேட்கலாமே தவிர, உடனே நீதியரசர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு போனீங்கன்னா இதுக்கு பதில் கிடையாது. ரெண்டாவது, இப்போ வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்வீஸ்லேயுமே இவர் டிஎம்கே ஆள், இவர் ஏடிஎம்கே ஆளுன்னு பிரித்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவர் அந்த கட்சி, இந்த ஆட்சியில் இவர் பனிஷ்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தால் இந்த கட்சி, இப்படின்னு பார்க்குற போக்கு. நீதிமன்றங்களுமே ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அப்பாயின்மெண்ட் வந்து கொலிஜியம் தான். அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு ரோல் இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்கும்போது, இவர் வந்து இன்னொரு ஆளாக வந்தார், இவர் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது ஒரு நீதிமன்றத்தோட மாண்பை குலைக்கிற செயல்னு பார்க்குறேன். அதை நீதிமன்ற ஆர்டரை தான் பார்க்கணும். ஒரு நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு, அது உனக்கு வேணுமா எடுப்போ, வேணாமா அப்பீல் போ, அப்படி தான் பார்க்கணும். இப்போ அவர் நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்துக்குள்ளே வரேன். அவர் என்ன 2 விதமான கருத்து சொல்கிறாரு. விஜய் அவர்கள் கட்சியுடைய தலைவர், ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாரு, மீட்டிங் வந்து நடக்குது. இது இந்த மரணத்துக்கு நான் விஜயை குற்றம் சொல்லலை இம்மிடியட்டாக. ஆனால் விஜய் தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும்னு நான் சொல்கிறேன். 41 பேர் இறந்துருவாங்கன்னு விஜய் இதை பண்ணலை. விஜய் அவர்கள் இதுக்காக அவர் கரூருக்கு வரல, அதில் ஒன்றும் யாருக்கும் டவுட் இல்லை. ஆனால் ஒரு மரணம் நம்ம இடத்துல, நம்ம தலைமை இருக்க இடத்துல நடந்த உடனே முதல்ல அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அந்த இடத்த விட்டு ஏன் வெளியே போனார், ஏன் உடனே வெளியே போனார்? அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இருக்கிற விஷயங்கள் பார்க்குறோம். இறந்தது அந்த ஈவெண்ட்டை சொல்லலாம். நான் புரிஞ்சுட்டு ஈவெண்ட் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப நேரம் அந்த மக்கள் நிற்கிறாங்க, ஒரு குறுகிய இடத்துல ஒரு 10,000க்கு மேலே நிற்கிறாங்க. நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு தண்ணி குடிக்காமல் நிற்கிறாங்க. இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா இவங்க வந்து ஆர்வமாக ஒரு நடிகர் அப்படிங்கிற முறையில் வந்திருக்கலாம், குழந்தைங்கள தூக்கிட்டு. லேட்டாக வர்றாங்க, அதனால தான் லேட்டாக வர்றது கொஸ்டின் ஆகுது. வண்டி வந்து உள்ளே வந்த உடனே அந்த இடம் ஒரு 50 அடி இருக்குன்னா, அதில் ஒரு 10 அடி வண்டி உள்ளே வந்த உடனே அந்த 10 அடியில் இருக்க மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு சைடில் போய் தள்ளாகும்போது ஒரு 4-5 பேர் ஃபஸ்ட்டு மயங்கி விழுகிறான். அந்த தள்ளுறத நிற்க முடியாமல் விழுகிறான். இந்த க்ரௌடில் விழுகிறவங்க மயங்கி விழுகிறாங்களா, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இவங்க யாருக்கும் தெரில. அப்போ இவங்க விழுந்தவங்களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இவங்க குரூப்பாக வரலன்னு எனக்கு புரியுது. குரூப்பாக வந்திருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் மற்றெல்லாம் சேர்ந்து தூக்கிடுவான். இவன் ஒரு ஆள் தனித்தனி ஆளாக நிற்கிறான். விழுகிறவனை விட்டுட்டு விஜயை வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இது ஒரு மோசமான ஒரு மனித மனமையாக தான் பார்க்குறேன். கீழே ஒருத்தன் மயங்கி விழுந்துட்டுருக்கான், இவங்க நேராக விஜயை பார்த்துட்ருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஒரு பையன் மட்டும் கையெல்லாம் ஆட்டி 10 பேர் இறந்துட்டாங்கன்னு அவன் சொல்கிறான், தலையில் அடிச்சுக்கிறான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த வீடியோவும் அது சிசிடிவியில் கேப்சர் ஆகுது. அப்போ அவனால் சொல்ல முடியல, அதுக்கு மேலே கத்த முடியல, ஒரு பெரிய ஆரம் வரும். ஸோ ஒரு தள்ளு முள்ளு, டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அஃபிக்சேஷன், அது கீழே விழுகிறாங்க, மூச்சு போகுது. ரெக்கவர் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக ரிசிசிகேட் பண்ணி தான் பிழைச்சிருக்கலாம், வெறுமனே இதானே பிழைச்சிருக்கலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை, ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியல, அந்த பர்சனை தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. வித்தின் எல்லாம் நமக்கு 3 நிமிஷம் 5 நிமிஷம் தானே, நமக்கு மூச்சு நின்றுச்சுன்னா 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே இதாகிடும். சடன்னு விழுந்துருது. இது வந்து கருவூருன்னு கிடையாதுங்க. எங்கெல்லாம் ஹியூமன்ஸ் ஒன்றா இருக்காங்களோ, ஒரு 10,000 பேர் இருக்காங்களோ, ஒரு தள்ளு முள்ளில் கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒரு 4 பேர் அவங்க முதுகுலேயோ நெஞ்சிலேயோ மிதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆழமாக அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸோ இறக்குறது 10ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 40ஆக இருக்கலாம். கள்ளசாராயம் மாரி, கள்ளசாராயம் ஒன்று ஒரே நேரத்தில் குடிச்சிட்டானா அவுட்டு. ஒருத்தன் குடிச்ச 2 பேர் அவுட் ஆகிட்டானா மிச்சம்லாம் குடிக்காமல் இருப்பான். ஆனால் இது கள்ளசாராயத்தை ஒரே நேரத்தில் குடிக்கிற மாதிரி. இப்போ இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பினோன்னா செய்தி வந்த உடனே அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, திருச்சி ஏர்போர்ட்டில் உள்ளே ஏறும்போது
ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிறார் 30 பேர் செத்துட்டாங்களாம் சார் அப்படின்னு சொல்கிறார். திரும்பி பார்க்கல, நடந்து போயிட்டே இருக்கார். இப்போ இது அதைத்தான் ஹைகோர்ட் ஜட்ஜி எப்படி ஆரம்பிக்கிறாரு, உலகமே இந்த வீடியோவை பார்த்தது, உலகமே என்னோட அப்படி தான் ஆரம்பிக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த அவங்க சப்மிஷன்லாம் முடித்த உடனே நான் பார்த்தேன்னு அவர் சொல்லலை, உலகமே பார்த்துச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் எதுக்கு இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? இப்போ அவர் குற்றவாளி கிடையாது, நான் திருப்பி சொல்கிறேன். ஆர்கனைசர்ஸ் கண்டிப்பாக குற்றவாளி. ஆர்கனைசர்ஸ்னு யார்? அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, பார்ட்டியோடைய ஜென்ரல் செக்ரட்டரி, யாரெல்லாம் அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் பார்ட்டியில் இருந்தாலும் அவங்களாம் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள். நாட் 105 110 தான் போட்டிருக்காங்க, அதை மர்டர்னு கொண்டு போகல. டெத்து நாட் அமௌண்டிங் டு மர்டர் தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, பட் அது அவங்க ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, விஜய் கட்சியில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, இது இயற்கையாக நடந்துச்சா, இல்லை யாராவது செயற்கையாக அதை உருவாக்குனாங்களா, யாராவது தள்ளி விட்டாங்களா, வீணுன்னு தள்ளி விட்டாங்களா, புஷ் பண்ணாங்களா, இல்லை யாராவது ஒரு வதந்தியை பரப்பி ஒரு பரபரப்பு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி க்ரௌடில் போய் ஒரு பாம்பு உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடுவாங்க, அதில் எவன் கீழே வருவானோ அவனும் போயிடுவான். ஆனால் பாம்பு வந்துச்சுன்னு சொன்னவன் யார்? அவன் தான் காஸ் டு டெத்து. அவன் இந்த ஸ்டாம்பிடு காரணவன்னு சொல்லிடலாம். இந்தமாரி செய்திகளை பண்ண வேண்டியது டிவிக்கோட வேலை. போலீஸ் எடுப்பாங்க, அது ரெண்டாவது. ஆனால் நான் ஒரு இயக்கம் என்னை குறை சொல்ல போகிறாங்கன்னு தெரியும், நான் ஒரு அரசியல் இயக்கம் என்னை குறை சொல்ல போகிறாங்கன்னு தெரியும். இந்தமாரி எபிசோடில் உங்கள் மீட்டிங் நடந்துருச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்தீங்களாங்கிறத கேள்வி. தலைவர் அட்லீஸ்ட் தார்மீகமாக நின்று பேசினாரா? திருச்சி ஏர்போர்ட்டில் நின்று எனக்கு செய்தி வந்துட்டுருக்கு, நான் அது என்னன்னு கேட்டு தான் போவேன்னு அவர் சொல்லியிருக்கணும். என்ன பண்ணியிருக்க முடியும்? அவர் பண்ணல. ஸோ அதையெல்லாம் ஜட்ஜ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய ஜட்ஜுக்கு ஒரு சார் நீங்கள் அஃபிடவிட்டில் விஜயை திட்டி எழுதுங்கன்னு சார்னா எழுத மாட்டாங்க. அவங்க சொல்ல அவங்களோட அப்சர்வேஷன் என்ன ஃபீல் பண்ணுதோ, இந்த ஆர்டர் லேட்டாக தான் வருது. இதை நான் கோவம்னு சொல்ல மாட்டேன். கோவங்கிறது எமோஷனல் இப்படி வர்றது, அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் வந்திருக்கும், ஜட்ஜாக இருந்தாலும் வந்திருக்கும் அந்த ஈவெண்ட்டை பார்த்த உடனே. ஆனால் ஹியரிங்கில் ஆர்கியூமெண்ட்லாம் கேட்டு அதுக்கப்புறம் எழுதும்போது அவர் கன்வின்ஸ் ஆகி இவர் அஸ் அ தலைவர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறார். இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை போய் அவங்ககிட்டே ஒப்பிடலாம். சார் எங்களை கேட்காம எழுதிட்டீங்க, நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம். மண்டே மார்னிங் போய் மாற்றலாம், இல்லை அப்பீல் போய் மாற்றலாம். அதுதான். அதை விட்டு நீதிமன்றத்தை ஒரு கட்சி சார்ந்து பேசக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனைக்கே இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நான் எப்படி பார்க்குறேன், நீங்கள் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சிலேருந்து பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் விஜய் என்ன சொல்கிறாரு, எங்கள் பிரச்சாரத்தில் கூட்டம் வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க, காவல்துறை வச்சு தடுக்கிறீங்க, ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணுறீங்க, மைக்கை பிடுங்குறீங்க. அதாவது திமுக என்னுடைய கூட்டத்தை தடுக்குதுங்கிற மாரியே கொண்டு போகிறார். இப்போ திமுகலேருந்து யார் தடுப்பா? மாவட்ட செயலாளர் தடுப்பார்? திமுகவில் இருக்க ஒன்றிய செயலாளர் தடுப்பாரா? யார் தடுப்பா? திமுகவுக்காக காவல்துறை தான் தடுக்கணும்னு அதான் குற்றச்சாட்டு. அப்போ காவல்துறை நீங்கள் குற்றம் சாட்டிட்டீங்க, சார் எங்களை மீட்டிங்கு க்ரௌடு கூட்டக்கூடாதுன்னு. இப்போ விஜய் ஏன் க்ரௌடு கூட்டணும்னு ஆசைப்படுறாரு? அவர் முதல் எலெக்ஷன் சந்திக்கிறாரு, எவ்வளோ க்ரௌடு கூட்டுறோம், எம்ஜிஆர் அளவு க்ரௌடு கூட்டம் சார், நான் தான் சார் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு காட்டுற ட்ரை பண்ணலாம், ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, இந்த க்ரௌடு கூட்டத்தில் என்ன சார் பிரச்சனை? க்ரௌடு திடீர்னு வருமா வராதுன்னு தெரில. அப்போ எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக ஒரு நேரோவான பிளேஸில் காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் கல்யாண மண்டபத்தில் ஒரு 100 பேர் தான் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் 100 பேர் வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் 100 பேர் உட்கார்ற கல்யாண மண்டபத்தில் வச்சிங்கன்னு வச்சுங்க அந்த ஃபங்க்ஷனை, அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி தள்ளுமுள்ளு காட்டுன்னு வச்சுங்க, நீங்கள் 50 பேர் இருக்கிற கல்யாண மண்டபத்தை வச்சுன்னு வச்சுங்க, இந்த 100 பேருக்கே தள்ளுமுள் இருக்கும், ஒரே நெருக்கடியாக இருக்கும், பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். இதை எல்லா கட்சியும் செய்கிறாங்க, டிவிக்கையும் செஞ்சுருக்கு. சரியா? ஏன்னா எல்லாத்துக்கும் க்ரௌடு காட்டுன்னு ஆசை இருக்குது. அப்போ நேரோவான இடத்துல காட்டுறது, மேலேருந்து நேரோ இடத்த கேமராவில் ஷூட் பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து மனித தலையாக தெரிகிற மாரி காட்டுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க கூட்டத்தை நேரோ இடத்துலையோ இல்லை கூட்ட ட்ரை பண்ணுறாங்க,
ஒரு பக்கம் காவல்துறை தடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை ஆளுங்கட்சி தடுக்கவும் செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்லலாம், யாருக்கு தெரியும். அந்த க்ரௌடை டிலே பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டு பஞ்சாயத்தில் கூட்டம் சேர்ந்துருச்சு. அப்போ தள்ளு முள்ள இறந்துருச்சு. இப்போ யார் காரணம்னா யாரை சொல்கிறது? ஆர்கனைசர்ஸ் அதிகமான எச்சரிக்கையோடு இருந்திருக்கணுமா? ஏன்னா அவங்க ஈவெண்ட்டு. ஸோ இப்போ இது 2 பேரும் இப்படி இருந்தால் இதுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு அஜெண்டா இல்லாத நீதிமன்றம் தான். இந்தமாரி விஷயங்களை நீதிமன்றம் தான் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் போலீஸில் எந்த கண்டிஷன் போட்டாலும் என் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது போலீஸால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் நான் பழைய பேட்டிகளே 2 சொன்னேன். ஒன்று வந்து இந்தமாரி சுச்சுவேஷனில் ஸ்டேட் போலீஸை விட்டுட்டு இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோலில் சிஆர்பிஎஃப்ட கொடுங்க. இன்னொன்று அந்த சிஆர்பிஎஃப்பில் காசு கட்டி ஆகணும். நம்பர் 1. சிஆர்பிஎஃப் ஸ்டேட்டு மாரி அவங்களுக்கு எந்த ஒரு அஜெண்டாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. 2வது அவங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டேட்டுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 3வது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எத்தனை ஆம்புலன்ஸ் அடித்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அதுக்கெலாம் யார் காசு கொடுக்குறது? இந்த 3வதும் சிஆர்பிஎஃப் பார்த்துப்பாங்க. ஸோ 10,000 மேலே க்ரௌடு கொடுத்தா சிஆர்பிஎஃப்ட பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஓபியில் சேர்க்குறோன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வர்ற எஸ்ஓபியில் ஸ்டேட் கொடுக்குதான்னு நம்ம பார்ப்போம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக யாரோ ஒரு நண்பர் நீதிமன்றம் போய் சேர்க்க சொல்லுவோன்றேன். ஏன்னா எனக்கு இருந்தாலும் ஸ்டேட் போலீஸ் மேலே எந்த எதிர்க்கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் கட்சின்னு இல்லை, எந்த எதிர்க்கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையால் நீதிமன்றம் வர வேண்டிய கட்டாயம் வருது. 41 பேர் மரணத்துக்கு நீதியை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ வரும்பொழுது அவர் அது சில கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து லீகலாக வந்து ஒபிட்டர் டிக்டான்னு சொல்லுவாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கோர்வையான சில விஷயங்களை பேசும்போது இதுக்கு வெளியில் இருக்க சில விஷயங்களும் ஜட்ஜு குறிப்பிட்டு பேசுகிறது. இது வேணாம், இது எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னா அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணாமல் நீதிமன்றத்தை ஒரு கட்சி சார்பில் கொண்டு போகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். வண்டியை சீஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இப்போ வண்டி வந்து இந்த 41 பேர் இறந்தனால மட்டும் அவங்க சீஸ் பண்ணுற ஆர்டர் போடல. நீதிமன்றம் அவங்க ஆர்டரில் என்ன சொல்லுதுன்னா, இந்த வண்டி இதுக்கு உள்ளே வரும்போதே ஒரு 2 விதமான வீடியோ ரெக்கார்டிங்கை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பைக் உள்ளே போய் விழுகுது. அவர் இருந்தாரா இறந்தாரா எனக்கு தெரில. சரியா, இறந்தாரோ போலீஸ் இந்தமாரி நார்மலான ஒரு பஸ்ஸு போய் ஒரு பைக்கு உள்ளே விழுந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடுவாங்களா போட மாட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அப்போ ஏன் போடலைன்னு நீதிமன்றம் கேட்குது. அப்போ அந்த காரணத்தை முன்னிட்டு தான் இந்த பஸ் எடுங்க, ப்ளஸ் சிசிடிவி கேமராவை மெயினாக வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸுக்கு வெளியே அங்கே சுற்றி இருக்க சிசிடிவி எடுங்க. தேர்டு பார்ட்டி இன்வால்மெண்ட்டுன்னு இவங்க டவுட் பண்ணுறாங்கல்ல விஜய் கட்சி, அது இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்கு சிசிடிவியை தவிர வேறு என்ன ஆதாரம் இருக்கும்? இனிமேல் ஒன்று சிசிடிவி ஆதாரம், இன்னொன்று யாராவது அதில் மாட்டினாங்கன்னா சொல்கிற ஆதாரம், இல்லை பொதுமக்கள் யாராவது சார் நான் பார்த்தேன் சார் கத்தியோடு வந்தாருன்னு அப்படி ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டார். இந்தமாரி நேரங்களில் இந்தமாரி ட்வீட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. என்ன இது கட்சி சார்பாக போட்டாலும் சரி, வேறு மாதிரி போட்டாலும் சரி, என்னென்னே யாருக்குமே தெரியாத போது நீங்களே ஒரு புது ஸ்டோரியை சொன்னீங்கன்னா அது எல்லாத்துக்கும் தர்ம சங்கடம். அப்போ நேச்சுரலாக லா வந்து யார் அந்த ட்வீட்டு போட்டாங்களோ அவங்கள நோக்கி தான் போகும். ஸோ பஸ்ஸை சீஸ் பண்ணுற பவர் இருக்கான்னா 226 பவர் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கத்தில் சீஸ் பண்ணுறதுக்கு காரணம் அவர் சொல்லியிருக்காரு. அதையும் அவங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி சார், இப்போ கருத்து தெரிவிக்கிற உங்கள் மேலேயுமே இந்த கரூர் சம்பவத்தை பற்றி விஜய்க்கு ஆதரவாகவோ எதிராகவோ எந்த கருத்து வந்து கொஞ்சம் தெரிவித்தாலும் எல்லாருமே முடக்கப்படுற ஒரு வேலைகள் நடக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனுக்குடனே கைது அப்படின்றப்ப ஏதாவது பேசலாமா, இப்போ நமக்கே ஒன்று வந்து தெரியுது, இதை பேசலாமா அப்படின்ற ஒரு அச்சமே பொதுமக்களுக்கு வந்து வருது. ஏதாவது ஒரு பெரிய சென்சேஷன் கேஸ் நடக்கிறப்ப அது பார்க்க வந்து முடியுது. இதை எப்படி வந்து பார்க்குறது? இல்லை அதாவது கருத்து இப்போ நான் நீங்களும் பேசுகிறோம், இந்த வீடியோவில் பல விதமான கருத்துக்களை பதிவு பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒப்பீனியனாக சொல்லிகிட்ருக்கோம் சில விஷயங்கள்னு வச்சுக்கோங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு அரெஸ்ட்டு போட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது தான். சரியா? ஆனால் இப்போ நான் கரூரை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்.
சார் இதில் வந்து ஒரு ஆதாரம், விஜய் கட்சி தான் சார் இதை வந்து பண்ணாங்க, இப்படி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லாமலே இதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? சரி, இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன் சார், ஆளுங்கட்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நான் இன்னொரு ஆதாரம் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நண்பர் போட்ட மாதிரி ஒரு கத்தி எடுத்து ஒரு 10 பேர் உள்ளே வந்து மிரட்டினாங்க, அதை பார்த்து எல்லாம் கீழே விழுந்தாங்க, அதை பார்த்து தான் போனாங்க. இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதை பதிவும் செய்யணும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, சார் அப்படி ஒரு இறக்கவே இல்லை, 41 பேர் இறக்கவே இல்லை சார். ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன். 3 நாள் கழித்து சொல்கிறாரு, 41 பேர் இறக்கல சார், அவங்கெல்லாம் மயங்கனம்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க, இவங்க வந்து ஒரு 41 பாடியை வச்சு ட்ராமா பண்ணுறாங்கன்றார். இப்போ இந்த கருத்தை சொல்லி இவர் யாரை குற்றம்னு சொல்கிறான்னு தெரில. ஏன்னா நானும் சொன்னேன், இறக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் தானே, இதோட என்ன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு 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 இன்ஸ்டிகேட் பண்ணுற மாரி, ஒரு மாபை இன்ஸ்டிகேட் பண்ணுற மாரி, ஒரு க்ரௌடை இன்ஸ்டிகேட் பண்ணுற மாரி. when a situation is fully charged, இப்போ நீங்கள் சிச்சுவேஷன் ஃபுல்லி சார்ஜ்னா கம்ப்ளீட்லி சார்ஜ்டு. ஒரு பக்கம் விஜய் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம், நான் அந்த கட்சி 2 கட்சியும் சாராதனால எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது இதில் பேசுகிறதுக்கு. ஸோ விஜய் கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் வந்து இதை ஆளுங்கட்சி பண்ணுது இல்லை இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு 2 பக்கமும் வந்து ஃபுல் சார்ஜில் அவங்க அதில் தான் நீதிமன்றத்தை எதிர்த்துலாம் கமெண்ட் போட்டதாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த 41 பேர் வந்ததுக்கு இவங்க தான் காரணம், நம்ம பக்கம் திருப்பி விட பார்க்குறாங்க, நம்ம சைடு மைனஸ் ஆக்க பார்க்குறாங்க ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி சார்ஜ் ஆகுது திருப்பி. இப்போ இது ஒரு சார்ஜ் என்வரான்மெண்ட் ஆகிடுச்சு, விரும்பியோ விரும்பாமலோ. அப்போ நீங்கள் இதில் எந்த விதமான கருத்துக்களை போட்டு இன்ஸ்டிகேட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறதுக்கும் இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. நான் கருத்து சொல்கிறேன்னா ஃபேக்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு உண்மையில் ஃபேக்ட் தெரியுது, அதனால இன்ஸ்டிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை சமுதாயம் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்கிறது உண்மை, ஏதோ இடத்துல பதிவு பண்ணுறோம்ல, அதில் எனக்கு அரெஸ்ட்டே வந்தாலும் அதை சந்திக்க அந்த பத்திரிக்கையாளர் ரெடியாக தான் இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு என்ன சமுதாய அக்கறை? இப்போ நான் விஜய்க்கு சொல்கிறதா நம்ம சொல்கிறேன், விஜய் அவர்கள் அங்கே அரெஸ்ட்டே ஆனாலும் திருச்சியில் நின்றுருக்கணுன்ற ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து, இந்தமாதிரி நம்ம நாட்டில் நடந்து போச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, என்ன நடந்துச்சு, நம்ம எப்படி ஃப்ளைட் ஏறி போகலாம், நம்ம இங்கே நின்றுவோம் அப்படின்னு நிற்கிற மாரி ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்னு யார், நம்மளை மாரி எல்லாரும் மீடியாவில் பேசுகிறவங்க, பொதுவாக பேசுகிறவங்க, எனக்குன்னு நான் பேசலை, பொதுவாக பேசுகிற எல்லாரும் பத்திரிக்கையாளர் தான். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, நான் சொல்கிறேன், அதனால் இன்ஸ்டிகேட் ஆகிடுச்சின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சுன்னா அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். அது எனக்கு வேணாம், நான் பேசுவேன் சார், நான் பேசுறது உண்மை, ஆனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்புறம் எதுக்கு பொது வாழ்க்கையில் இருக்குது? ஸோ அரசாங்கம் பண்ணால் அது ஹியூமன் ரைட் வயலேஷன் தான். ஆனால் இது இருக்கிற தைரியத்தின் துணிவையும் தமிழ் சமுதாயம், தமிழ் பத்திரிக்கையாளர் நம்மளும் கற்றுக்கணுங்கிற, அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு இல்லை, உண்மையாக சொல்கிற பட்சத்தில். ஆனால் தப்பான ஒரு தகவலை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக நினைக்கக்கூடாது சட்டத்திலேருந்து, வீணிக்குனே இன்ஸ்டிகேட் பண்ணிட்டு. இப்போ நான் சொன்ன 2-3 எக்ஸாம்பிள் தவறான தகவல், இன்ஸ்டிகேட் பண்ணுற மாரியான விஷயங்கள், ஏதோ ஒரு சைடுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி, அதை எப்படி அரசாங்கமோ நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்க போகுது? இன்றைக்கி சில ட்வீட்டு நான் பார்த்தேன், அதை கண்டிப்பாக நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு தப்பான ட்வீட் அது. நீதிமன்றத்தில் ஒரு சாரார் ஆர்கியூமெண்ட்டை மட்டும் பார்த்து போட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது தப்பான ஆர்கியூமெண்ட். அப்போ ஹைகோர்ட்டுடைய ப்ரொசீஜர் என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு ட்வீட் போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு தப்பான ஆர்கியூமெண்ட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்க போகிறதில்ல, அரசாங்கம் வேடிக்கை போகல. ஆனால் உங்களுடைய நியாயத்தை சொல்ல நீங்கள் தயங்கக்கூடாது, நம்ம போராட்டம் பண்ணணும். ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ என்னுடைய கருத்தில் வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தான். அதில் இருக்க பர்சனல் கமெண்ட்டை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் அரசாங்கம், இந்த எஸ்ஐடி டீம் வந்து ரஷ்ரா கார்க் ஐஜி இன்சார்ஜ் போட்டிருக்காங்க, ஒரு அற்புதமான காவல்துறை அதிகாரி. அவர் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுவார். இன்னொரு முறை நம்மளை போன்றவர்களுக்கு என்ன, இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு அப்பாவிகள் நடக்கக்கூடாது. அதுக்கான விலை எதுவாக இருந்தாலும் அதை அந்தந்த நபர்கள் பொறுப்பேற்க வேண்டும். சமுதாயம் மொத்தமாக பொறுப்பேற்கணும். தமிழ் சமுதாயமுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு.
என்ன இது ஏதோ இந்திய சுதந்திரத்துக்கு போராடி உயிர் போகலை. தமிழுடைய சிறப்புக்காக, இல்லை தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக, இல்லை தமிழ்நாட்டோட எல்லைக்காக போராடி உயிர் போகல. ஏதோ ஒரு கட்சி மாநாடு, ஒரு நடிகர் ஆரம்பித்தார், அந்த நடிகருக்காக ஒரு சினிமா கிரேஸியாக உள்ள ஒரு க்ரௌடு. ஏன்னா அந்த க்ரௌடு போனால் தப்பு இல்லை, அது நாளைக்கு ஒரு சிஎம் ஆனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த க்ரௌடை யாருக்காக மேனேஜ் பண்ண தவறோ 41 பேர் இறந்து போயிடுறோம். அப்போ இது சினிமாக்காரரை பார்க்க போய் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது, இந்த ஏதோ இலவச பொருளை வாங்க போய் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறதும் சரியா? அந்த மரணங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயற்கையில் இப்போ கேரளாவில் நிலச்சரிவாச்சு, அதில் அரசாங்கத்தோட தவறு தள்ளி இருக்கலாம், நேரடியாக இல்லை. அந்த மக்களுமே அப்பாவிகள் தான், அவனுக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு ஆக போகுதுன்னு. ஆனால் அந்த மரணம் இயற்கையில் நடக்குது, இது அது அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அப்போ இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கட்சி மாறுபடலாம் பண்ணணுங்கிறதான் என்னுடைய பதிவாக நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.